இது வந்து நீங்க டைரக்ட் வால்ல லே பண்ணிக்கலாம் சார். சார் இந்த ஃபோம் இருக்கனால நீங்க ஈஸியா எந்த இடத்துல வேணா யூஸ் பண்ணிக்கலாம் சார். 10 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி நம்ம தரோம் சார். ஸ்டோனும் பிளாஸ்டிக்கும் மிக்ஸ்டுங்க. 100% வந்து நீங்க தண்ணி ஊத்தியே கழுவிக்கலாம் சார். எதுவுமே ஆகாதுங்க. 40 to 50 இயர்ஸ் லைஃப் வரும் சார். இதுல நமக்கு 20+ மேல பேட்டர்ன்ஸ் இருக்குங்க சார். டார்க் ஃபினிஷிங்ல இருக்குங்க. ஓ டச் பண்ணால அதே ஃபீல் தான். ஆமாங்க சார். ஃப்ளூட்டட் இருக்கனால இடையில நீங்க லைட்டிங் வச்சு பண்ணும்போது ரொம்ப அழகா இருக்குங்க சார். மார்க்கெட்லயே நம்மள்ட்ட மட்டும் தான் 6 மாடல்ல 30 கலர்ஸ் இருக்குங்க சார். இந்த பேனல் யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லக்ஸரியான ஃபீல் இருக்குங்க சார். ஃப்ளூட்டட் எல்லாமே வேரி ஆகுங்க. பேனல்லாம் உங்களுக்கு ஸ்டார்டிங் ரேட்டே பாத்தீங்கன்னா 550 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த பேனல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நேச்சுரல் வுட் மாதிரியே இருக்கும் சார். மேம் நம்மகிட்ட இன்டீரியர்னு எடுத்துக்கிட்டா நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து வச்சிருக்கோம்னு சொல்லியிருந்தீங்க. என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் மேம் கிடைக்கும், எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்கு நமக்கு? சார் நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்ல இருந்து இப்போ 20+ ப்ராடக்ட்ஸ் வரையும் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம் சார். என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகியிருக்க பில்டிங்க்கு A to Z மெட்டீரியல் நம்மள்ட்ட இருக்குங்க. 1 by 1 பார்க்கலாங்க சார். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாலிகிரான் ஷீட்டிங் சார். இது வந்து நீங்க டைரக்ட் வால்ல லே பண்ணிக்கலாம் சார். இப்போ இந்த வால் நம்ம லே பண்ணிருக்கோம். ஆமாங்க சார், இந்த வால்ல லே பண்ணிருக்கோங்க. பூச்சி முடிஞ்சிருக்கும் இல்லையா, அந்த ஸ்டேஜ்ல இந்த ஷீட் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சார். இதுல மொத்தம் 60க்கு மேல கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது என்ன சைஸஸ்ல மேம் கிடைக்கும்? இது வந்து 8 by 4 சைஸஸ்ல வரும் சார். கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சசரிஸ் வந்துரும் சார். எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்றோமோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ஆக்சசரிஸ் இருக்கு. ஓகே, இப்போ இங்க மேல அந்த கார்னர்லாம் போட்டுருக்கீங்க அந்த மாதிரி. ஆமாங்க சார், இங்க பாத்தீங்கன்னா தெரியும் சார். இந்த இடத்துல நம்ம ஆக்சசரிஸ் கொடுத்து க்ளோஸ் பண்ணிருக்கோம் சார். சோ இப்போ இன்ஸ்டாலேஷன் நம்மளே பண்ணி தரோம். ஆமாங்க சார், இன்ஸ்டாலேஷன் நம்மளே பண்ணிக்கலாம் சார். இப்போ எப்படின்னு பாத்தீங்கன்னா டைரக்ட் வால்ல சீட்டோட பேக் சைடு க்ளூ போட்டு லே பண்ணிக்கலாம் சார். இது கார்பெண்டர் டீம் நம்ம டீம் இருக்காங்க சார். அவங்களே வந்து உங்களுக்கு லேயிங் கூட பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, இது ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணா எவ்வளவு நாள் மேம் வரும் ஆக்சுவலா? சார் இதுக்கு வந்து 10 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி நம்ம தரோம் சார் கலர் ஃபேடிங்க்கு. அண்ட் தென் பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு 40 to 50 இயர்ஸ் லைஃப் வரும் சார். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க எந்த ஸ்டேஜ்ல இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்களோ சேம் ஃபினிஷிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டில் லைஃப் லாங் வரும். சோ அந்த 10 வருஷமே வரும்ன்றீங்க. ஆமாங்க சார். ஓகே, நெக்ஸ்ட் என்ன ப்ராடக்ட் மேம் பார்க்கலாம்? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுலயே ஸ்டோன் பேனல் சார். இப்போ பாலிகிரானைட்ங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் ஷைனிங்கா இருக்கும் சார். இது பாத்தீங்கன்னா ஸ்டோன் பேனல் சார். உங்களுக்கு ஒரு ராக் ஃபினிஷிங்ல இருக்குங்க. ஓ டச் பண்ணால அதே ஃபீல் தான். ஆமாங்க சார். இதுல பாத்தீங்கன்னா ஒரு டிவி யூனிட் பண்ணிருக்கோம் சார். ஸ்டோன் பேனல் அண்ட் தென் பாலிகிரானைட் ரெண்டும் கம்பைன் பண்ணி நம்ம ஸ்டோன் தி டிவி யூனிட் பண்ணிருக்கோம். ஓகே, பண்ண இந்த அளவுக்கு கிராண்டா தெரியும். ஆமாங்க சார், இந்த அளவுக்கு கிராண்டா இருக்கும் சார். இதுமே நீங்க வால் அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம் சார். ஓகே, இப்போ ஹை சீலிங்ல போறாங்கன்னா அந்த மாதிரி இடத்துல கூட போடலாம். சீலிங்ல கார்னர்ல யூஸ் பண்ணிக்கலாம் சார். அண்ட் தென் வால்க்கு, டிவி யூனிட்க்கு, ரிசப்ஷன் ஏரியா இந்த மாதிரி ஏரியாஸ்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுல எத்தனை பேட்டர்ன் மேம் கிடைக்கும்? இதுல இருந்து உங்களுக்கு ஒரு 15 பேட்டர்ன்ஸ் இருக்குங்க சார். நெக்ஸ்ட் என்ன ப்ராடக்ட் மேம் பார்க்க போறோம்? சார் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா WPC இன்டீரியர் சார். சோ இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் 6 மாடல்ல 30 கலர்ஸ் இருக்குங்க சார். சோ மார்க்கெட்லயே நம்மள்ட்ட மட்டும் தான் 6 மாடல்ல 30 கலர்ஸ் இருக்குங்க சார். பேனல்லாம் உங்களுக்கு ஸ்டார்டிங் ரேட்டே பாத்தீங்கன்னா 550 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு பேனல் 550 ரூபாய் தான். ஆமாங்க சார். நீங்க பக்கத்துல வந்து பார்த்தா தெரியும் சார். ஃப்ளூட்டட் எல்லாமே வேரி ஆகுங்க. இப்போ இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா கேப் இல்லாம நார்மலா இருக்கும் சார். ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு 550 ரூபாய் அந்த ரேஞ்சில தான் சார் வரும். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளூட்டடா இருக்கும் சார். ஓகே, இதுலயே வந்து நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குங்க சார். ஒன்ஸ் நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் வரும் சார். இது எந்த மாதிரி இடத்துல மேம் போடலாம்? இது டிவி யூனிட், ஃபால் சீலிங், ஹிடன் டோர் அந்த மாதிரி பண்ணலாங்க சார். மேக்ஸிமம் ஹோட்டல், லாட்ஜ், இந்த ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, இப்போ இது வந்து என்ன சைஸ்ல மேம் கிடைக்குது? இது வந்து ஹைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9.6 வரும் சார். வித் மட்டும் பேனல் தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகும் சார். எல்லாமே உங்களுக்கு பாக்ஸஸா டிஸ்ப்ளே ஆயிரும் சார். சார் இது WPCலே பாத்தீங்கன்னா 3 ஃப்ளூட்டட் வரும் சார். இந்த பேனல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நேச்சுரல் வுட் மாதிரியே இருக்கும் சார். இப்போ வுட்ல எல்லாம் நம்ம பண்றோம் அப்படிங்கும்போது உங்களுக்கு காஸ்ட் வைஸும் அதிகமாகும். அதே டைம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வுட்டுங்கும் போது அது வேஸ்ட் ஆகும். வாட்டர் பட்டாலோ எது பட்டாலும் பல்ஸ் ஆகும். அதே மாதிரி கரையான் பிடிக்கிறது அந்த மாதிரி ஷூ வரும். ஸோ இது பாத்தீங்கன்னா எதுவுமே ஆகாதுங்க சார். ஏன்னா PVC மெட்டீரியல் தான். நீங்க ரீயூசபிள் தான் சார். எடுத்து ஒரு இடத்துல தாராளமா நீங்க ரீயூஸ். இது எப்படி மேம் இன்ஸ்டால் பண்றது? இதுவுமே டைரக்ட் வால்ல நீங்க சேனல்ஸ் வச்சு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் சார். சேனல்ஸ் இல்லனா கிளாம்ப் வச்சு ஒரு பேனலோட இன்னொரு பேனல் வந்து இன்டர்லாக் ஆயிடும் சார். இது வந்து வாலுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுமா இல்ல சீலிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாமா? சீலிங்க்கு யூஸ் பண்ணலாம் சார். வால்க்கு யூஸ் பண்ணலாம், டிவி யூனிட் பண்ணலாம், ஹிடன் டோராவும் பண்ணலாம் சார். எல்லா இடத்துக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன மேம் பார்க்க போறோம்? சார் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா சோஃபிட் சீலிங் சார். இப்போ நீங்க மேல பாத்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல நம்ம வந்து சீலிங் யூஸ் பண்ணிருக்கோம் சார். சோ நார்மலா இப்ப ஜிப்சம் போர்டு அந்த மாதிரி இல்லாம நம்ம இந்த பேனல் யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லக்ஸரியான ஃபீல் இருக்கும் சார். ஆக்சுவலா இப்ப டைரக்ட் வுட்லயோ நம்ம வுட்ல எல்லாம் மேக்ஸிமம் மேல எல்லாம் பண்ண மாட்டாங்க. சோ அவங்க சூஸ் பண்றது பாத்தீங்கன்னா ஜிப்சம் அந்த மாதிரி தான் சூஸ் பண்ணுவாங்க. அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மழை பெஞ்சாலோ இல்ல ரொம்ப நாளைக்கு அது லைஃப் வராது சார். மேக்ஸிமம் யூஸ் பண்ணிருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ நம்ம ப்ராடக்ட் நீங்க யூஸ் பண்ணும்போது இப்போ எவ்வளவு பெரிய ஏரியாவா இருந்தாலும் இப்போ ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட், ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட் அந்த மாதிரி சின்ன ஏரியால இருந்து பெரிய ஏரியா வரையுமே இன்ஸ்டலேஷன் வந்து ரொம்ப ஈஸி தாங்க சார். சோ இன்ஸ்டலேஷனுமே டக்குன்னு பண்ணிடலாங்க. இப்போ அந்த இடத்துல இருந்து ஷிஃப்ட் பண்றோம், ரெண்டல்ல இருக்கவங்களுக்கு ஷிஃப்ட் பண்றோம்னா எடுத்து இன்னொரு இடத்துல தாராளமா யூஸ் பண்ணலாம். இப்போ இது வந்து நம்ம கழட்டி கூட ரீயூஸ் பண்ணிக்கலாங்களா? ஆமாங்க சார், கழட்டி கூட ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நடுவுல அந்த லைட்டிங் செட்டப்லாம் கூட நம்ம இந்த மாதிரி. ஆமாங்க சார். இப்போ அதுல ஃப்ளூட்டட் இருக்கனால இடையில நீங்க லைட்டிங் வச்சு பண்ணும்போது ரொம்ப அழகா இருக்கும் சார். எல்லாம் என்ன பிளானாலுமே பாத்தீங்கன்னா இன்டர்லாக்கிங் தான். சோ ஈஸியா இன்ஸ்டால் பண்ணிக்கலாங்க சார். ஓகே, இப்போ இது ஆக்சுவலா என்ன சைஸ்ல மேம் கிடைக்குது? இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட் 12 அடி வரும் சார். ஒரு பேனல் பாத்தீங்கன்னா 12 ஸ்கொயர் ஃபீட் கவர் ஆகும் சார். இதுல ஒரு 20+ கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குங்க சார். ஓகே, இப்போ இந்த ரூம் இன்ஸ்டால் பண்ணா எவ்வளவு நேரம் மேம் எடுத்துக்கும்? சார் இது ஒரு 1.5 ஹவர்ஸ்ல பண்ணி
பண்ணிடலாங்க சார். 1 to 1.5 ஹவர்ஸ்ல பண்ணிடலாங்க. மேம் இப்போ இதில் எத்தனை டிசைன்ஸ் மேம் கிடைக்கும்? இதுல நமக்கு 20+ மேல பேட்டர்ன்ஸ் இருக்குங்க சார். ஓகே, இப்போ இது ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டாங்கன்னா எவ்வளோ நாள் மேம் லைஃப் வரும்? நமக்கு ஒரு 30 years லைஃப் வரும் சார். சார் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எஸ்பிசி ஃப்ளோரிங் சார். மேக்ஸிமம் இப்போ ஃப்ளோரிங் யூஸ் பண்ணுறவங்களுக்கு டைல் போடலாமா இல்லை வந்து கிரானைட் போடலாமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பீப்புள்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா எஸ்பிசி ஃப்ளோரிங் ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த எஸ்பிசினா இது என்ன மேம் ஆக்சுவலாக? சார் எஸ்பிசிங்கிறது ஸ்டோன் பிளாஸ்டிக் காம்போசைட்டுங்க சார். ஸ்டோனும் பிளாஸ்டிக்கும் மிக்ஸ்டுங்க. 100% வந்து நீங்கள் தண்ணி ஊற்றியே கழுவிக்கலாம் சார், எதுவுமே ஆகாதுங்க சார். இதோட ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளோரிங் பின்னாடி ஃபோம் வந்துடும் சார். இது வந்து ஃபோமுங்களா? ஆமாங்க சார். சார் இந்த ஃபோம் இருக்கனால நீங்கள் ஈஸியாக எந்த இடத்துல வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் சார். ஓகே, இப்போ இங்க தான் லே பண்ணிருக்கோம் கரெக்ட்டா? ஆமாங்க சார். இந்த ப்ராடக்ட் தான் நம்ம இங்க லே பண்ணிருக்கோம் சார். ஃப்ளோரிங் மட்டும் ஈவனா இருந்தா நீங்க டைரக்ட்டா அந்த போர்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சார். ஓகே, இப்போ இத வந்து இன்ஸ்டால் பண்ணா இப்போ தண்ணி ஊத்தி கூட தொடச்சிக்கலாம் கரெக்ட்டா? தொடச்சிக்கலாம் சார். எந்த ஒரு டேமேஜுமே ஆகாதுங்க சார். இது கூட பாத்தீங்கன்னா இப்ப டைலுக்கு எப்படி ஆக்சஸரீஸ் வருமோ அதே மாதிரி எஸ்பிசி ஃப்ளோரிங் கூட ஆக்சஸரீஸ் வந்துரும் சார். சோ நீங்க ஸ்டெப்ஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப ரூமோட எனக்கு போதுன்னா அதோட நீங்க ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இல்ல இன்டீரியர் ஃபுல்லா நம்ம பண்ணனும், ஃப்ளோரிங் ஃபுல்லா பண்ணனும்னாலும் நீங்க பண்ணிக்கலாம் சார். ஓகே, இப்போ நார்மலா இப்போ டைல்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணா ரொம்ப நேரம் எடுத்துக்கும். இப்போ இது வந்து இன்ஸ்டால் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? சார் இப்போ 1000 ஸ்கொயர் ஃபீட்க்கு நம்ம ஃப்ளோரிங் பண்ணனும்னா அது ஒரு 1 டேலயே முடிச்சிரலாம் சார். 1 டேலயே முடிச்சிரலாம். 1 டேலயே கம்ப்ளீட் பண்ணிரலாம் சார். இப்போ எங்க மேம் வந்திருக்கோம்? சார் இப்போ நம்ம வந்திருக்க இடம் பாத்தீங்கன்னா கரூர் டீலர் ஷோரூம் வந்திருக்கோம் சார். சோ நம்ம பிசினஸ் பெஞ்ச்ல பாத்தீங்கன்னா பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டு இருக்கோம் சார். அதுல பாத்தீங்கன்னா நீங்க இருக்க இடத்துல இருந்தே ஒரு மினிமம் ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட்ல இருந்து பிசினஸ் பண்ணலாங்க. சோ இப்போ வந்திருக்க இடம் பாத்தீங்கன்னா கரூரோட டீலர் ஷோரூம் சார். சோ இங்க வந்து நீங்க பே பண்ற அமௌண்ட்க்கு ரிட்டர்ன் உங்களுக்கு ப்ராடக்ட்டா கொடுத்துருவோம் சார். அந்த ப்ராடக்ட் வந்து நீங்க ஷோரூம்ல டிஸ்ப்ளே பண்ணனுங்க. அப்பனா தான் கிளையன்ட் இப்ப வராங்க, டைரக்ட் விசிட் வராங்கன்னா டச் அண்ட் ஃபீல் பண்ணி கன்வர்ஷன் வந்து உங்களுக்கு அதிகமாகும் சார். ஓகே, இப்போ எல்லா ப்ராடக்ட்டுமே இங்க வந்து ஷோ பண்ணிடலாம். ஆமாங்க சார். எக்ஸாம்பிளுக்கு எஸ்பிசி ஃப்ளோரிங், WPC இன்டீரியர், எக்ஸ்டீரியர் அண்ட் தென் ஃப்ளோரிங், சீலிங் இந்த மாதிரி WPC பேனல்ஸ் எல்லாமே இந்த மாதிரி வந்து ஐடியாஸ் எல்லாமே நாங்க உங்களுக்கு கொடுப்போம் சார். எந்த மாதிரி வந்து சப்போர்ட் பண்ணுவோம்னா உங்களுக்கு டிசைனிங் ரிலேட்டடா டிஃபால்ட்டா நம்மள்ட்ட ஃபார்மட் இருக்கு சார். ஃபார்மட் ஷேர் பண்ணிடுவோம். ஸோ எல்லா ப்ராடக்ட்டுமே நீங்க வந்து டிஸ்ப்ளே பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். சப்போர்ட் பேக் எண்ட்ல இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்க பண்ணி தருவோங்க. ப்ராடக்ட் பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் டீடைலா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கம்பெனி வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, நம்ம கம்பெனி நேம் என்னன்னு சொல்லிருங்க சார். ஆக்சுவலா 2018ல நம்ம கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு சிங்கிள் ப்ராடக்ட்டை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ 2026ல ஆல்மோஸ்ட் 20+ ப்ராடக்ட் வரைக்கும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சார். ஸோ இப்போ வரைக்குமே மார்க்கெட்ல ஒரு ஸ்டாண்டர்டான குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அது கண்டிப்பா பிசினஸ் பெஞ்சா மட்டும்தான் இருக்க முடியும். ஓகே, இப்போ நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்குன்றீங்க. அதுக்கேற்ற மாதிரி டீலர்ஸும் டெவலப் ஆயிருக்காங்க கரெக்ட்டுங்களா? கண்டிப்பா சார். இப்போ வந்து நம்ம வந்து பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறப்ப ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் தான் நம்ம கூட டீலர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு ஃபுல்லாமே நம்மளுக்கு வந்து டீலர்ஸ் இருக்காங்க. அவங்களோட ஓன் அவுட்லெட்டுமே போட்டாங்க சார். ஓகே, இப்போ நம்ம கரூர் அவுட்லெட் வந்து விசிட் பண்ணி பார்த்துருந்தோம். இப்போ நம்ம கிட்ட ஒரு பிசினஸா ஜாயின் பண்ணோம் அப்படின்னா என்ன மாதிரி ஆஃபர்ஸ் மேம் நம்ம கொடுக்குறோம் சார்? ஆக்சுவலா இப்போ மற்ற கம்பெனிக்கும் நமக்கும் இருக்க டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, நீங்க டீலரா எங்ககிட்ட ஜாயின் பண்றீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்க தனியா ஸ்ட்ரகிள் பண்ணணுங்கிற எந்த ஒரு அவசியமே கிடையாது. ஸோ எங்களுக்கே பேக் அண்ட் டீம் இருக்காங்க. ஸோ கஸ்டமர்ஸ் மட்டும் கொடுக்காம பேக் அண்ட் சப்போர்ட்மே பண்ணி கொடுக்குறோம் சார். நீங்க வந்து டீலரா ஜாயின் பண்றீங்கன்னா ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு ஷோரூம் மட்டும் போட்டா போதும். அவங்களுக்கான லீட் சப்போர்ட்ல இருந்து மார்க்கெட்டிங், ஆர்கிடெக்ட் சர்வீஸ் இந்த மாதிரியான பேக் எண்ட்ல எல்லா சப்போர்ட்டுமே நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த ஒர்க் பண்ணி தரது அந்த மாதிரி நம்ம பண்ணி தருவோம். பண்ணி தந்துட்டு இருக்கோம் சார். எல்லாமே பண்ணி தந்துட்டு இருக்கோம். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு டீலரா அவங்க கிட்ட ஜாயின் பண்ணனும் அப்படின்னா அது எவ்வளவு இன்வெஸ்ட்மென்ட்ல மேம் ஸ்டார்ட் ஆகும்? சார் ஆக்சுவலா இப்போ நீங்க வந்து இப்போ 2026ல நான் வந்து ஒரு புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணனும், ஆனா என்கிட்ட ஒரு கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் இருக்கு, ஒரு 2 to 3 lakhs தான் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க பிசினஸ் பெஞ்சுக்கு வரலாம். ஒரு நீங்க பிசினஸ் பண்ணனும் அப்படின்னு நினைக்கிறப்பவே ஒரு பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் வந்து பிசினஸ் பெஞ்சா மட்டும் தான் இருக்கும் உங்களுக்கு. ஒரு 2 to 3 lakhsல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 2 to 3 lakhsல இருந்து நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் சார். ஓகே மேம், இப்போ 2 to 3 lakhsல நம்ம டீலரா இருப்போம்னா சப் டீலர் அந்த மாதிரி ஏதாவது கேட்டகரி எது இருக்குங்களா? சார் இப்போ ஆக்சுவலா ஒரு டிஸ்ட்ரிக்ட்க்கு நம்ம டீலர்ஷிப் கொடுக்குறோம், தாலுகா வைஸ் வந்து சப் டீலர்ஷிப் கொடுக்குறோம். மெயின் டீலரா இருக்கீங்க அப்படிங்கிறப்ப தான் நம்மளுக்கு ஷோரூம் வந்து நெசசரியா இருக்கும். பட் நீங்க ஒரு 2 to 3 lakhs தான் இன்வெஸ்ட் பண்ண முடியுது அப்படின்னா நீங்க சப் டீலரா எடுத்துக்கலாம். ஷோரூம் இருக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு நெசசிட்டியுமே இருக்கு. ஓகே, இப்போ சப் டீலர்னா ப்ராடக்ட் மட்டும் ரெகுலரா சப்ளை ப்ராடக்ட் மட்டும் ரெகுலரா நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் சார். ஓகே மேம், இப்போ வந்து டீலர்ஷிப்போ இல்ல சப் டீலரோ எடுத்துட்டாங்க, அவங்களுக்கு வந்து எப்படி பிசினஸ் கொண்டு போறது, லீட்ஸ் வராது, அது வந்து நம்ம சைடுல இருந்து நம்ம சொல்லுவோம் சார். கம்ப்ளீட்டா கைடன்ஸ் கொடுத்துருவோம் சார். நம்ம ஒரு பிசினஸை நம்ம எப்படி எல்லாம் பண்ணலாம், என்ன மாதிரி எல்லாம் நம்ம வந்து லீட்ஸ் வந்துச்சு அப்படின்னா நாங்க கொடுக்கறதே வந்து பொட்டன்ஷியலான லீட்ஸா தான் உங்களுக்கு நாங்க ஃபார்வர்ட் பண்றோம். அப்படிங்கிறப்ப கண்டிப்பா நீங்க பிசினஸ் எடுக்க முடியும், அதுல இருந்து கன்வர்ஷன்ஸ் எடுக்க முடியும். நம்ம கிட்ட ஜாயின் பண்ணதுலயே ஒரு சில டீலர்ஸ் எல்லாமே மந்த்லி 2 lakhs earn பண்ணவங்களும் இருக்காங்க, 10 lakhs வரைக்கும் earn பண்ணவங்களும் இருக்காங்க. கிடைச்ச ப்ராஜெக்ட்ஸ் பொறுத்து இருக்கு. ஓகே மேடம், இப்போ வந்து இப்போ இன்டீரியர் பிசினஸ் வந்து ரொம்ப பீக்கா தான் போயிட்டு இருக்கு. எப்படி நம்ம ஃபியூச்சர்ல வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் அப்டேட் பண்ணுவாங்களா இல்ல எப்படி? கண்டிப்பா சார். இப்போ வந்து இயர்லி வந்துட்டு பிசினஸ் பெஞ்ச் எப்பவுமே மார்க்கெட்ல ட்ரெண்டிங்கான ப்ராடக்ட்டை தான் லான்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நீங்க ஒரு பிசினஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கண்டினியூட்டி ரொம்ப முக்கியம். ஸ்டாக் நீங்க எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்றீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு ப்ராடக்ட் சர்க்குலேஷன் இருக்கும். ப்ராடக்ட் சர்க்குலேஷன் இருக்கும்போது தான் உங்களுக்கு ரீச் இருக்கும். அப்போ அந்த டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க ரெகுலரா ப்ராடக்ட் சர்க்குலேஷன் பண்றீங்க அப்படின்னா அப்பதான் இந்த இடத்துல டீலர்ஷிப் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வரும் பீப்புளுக்கு. இப்போ டீலர்ஷிப் வந்து ஒன்ஸ் எடுத்துட்டாங்க, அவங்களுக்கு வந்து இந்த இடத்துல நம்ம டீலர்ஷிப் எடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி நாலேஜ் ஃபுல்லா இருக்காது. அவங்களுக்கு வேற என்ன மாதிரி சப்போர்ட் பண்ணிக்கலாம்? நீங்க இப்போ டீலரா ஜாயின் பண்ணிட்டீங்க
எடுத்தீங்கனாலுமே சார் ஃபர்ஸ்ட் ஷோரூம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா இனிஷியல் சப்போர்ட்டே இனாகுரேஷன் அப்பவே நாங்க ப்ரமோஷன் சப்போர்ட் பண்ணி கொடுப்போம். ப்ரமோஷன் சப்போர்ட் நீங்க ப்ரமோஷன் சப்போர்ட் கம்ப்ளீட்டா நாங்க வந்து லைஃப் டைமுக்குமே அவங்க எங்களோட டிராவல் ஆகும்போது கண்டிப்பா நாங்க சப்போர்ட் பண்ணி தருவோம் சார். சூப்பர். ஜென்ரலாவே நம்ம கிட்ட வந்து ஒரு லாங் டேர்மா இருக்காங்க ஒரு டீலர்ஸ் கண்டினியூட்டியா வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க, மந்த் ஆன் மந்த் வந்து ஒரு பர்டிகுலர் வேல்யூ ஆஃப் சேல் வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப கண்டிப்பா அவங்களுக்கு வந்துட்டு நம்ம ஃபீல்டு மார்க்கெட்டிங் ஸ்டாஃப்மே ஹையர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சார். நம்ம சைடுல இருந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சூப்பர் மேடம். இப்போ எல்லாமே டீட்டெயிலாக வந்து சொல்லியிருந்தீங்க மேடம். இப்போ நம்ம ஆஃபீஸ் வந்து ஆக்சுவலாக எங்கே லொக்கேட் ஆயிருக்கு எக்ஸாக்ட்? நம்ம ஆஃபீஸ் வந்துட்டு கரூர் டு கோயம்புத்தூர் பைபாஸ்ல ரவுண்டானா நியர்பைல லொக்கேட் ஆயிருக்குங்க சார். ஓகே மேடம். இப்போ இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணணும் இல்லைனா வந்து ப்ராடக்ட் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் லொகேஷன் நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நல்ல வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ மேம்.